ஹாய், இன்றைக்கி என்ன மிக்ஸாலஜியோட பார்ட் 2 பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோன் ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரோசன் சீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டு வாங்க. நான் தீம் ஒர்க்காக 0.38 பின் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபிகர் ஒர்க்ஸ் ஐஸ்லாம் ட்ரா பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த பின் டைட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ரோல் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் டம் ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஒரு கோன் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலோடேப் போட்டுக்கோங்க. கீழே ஒரு செலோடேப், அதே மாதிரி மேலே ஒன்று. நீங்கள் 2 இடத்துல செலோடேப் போடும்போது உங்களுக்கு கோன் வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரோசன் சீட்னு இல்லை, செல்லோ ஷீட்ஸ், இந்த கிஃப்ட் ரேப் பண்ண கவர், அந்த மாதிரி எதுனாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கோன் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் மேலேருந்து நீங்கள் கோன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கங்கே கேப் ஃபில் ஆகிடும். நீங்கள் மெஹந்தி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏர் வெளியே அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் செல்லோடேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் 2 மடிச்சோ இல்லை 3 மடிப்போ மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சைடு, அந்த பக்கம் ஒரு சைடு நல்லா மடித்து நல்லா டைட்டாக செல்லோடேப் போடணும். நம்ம எந்த அளவுக்கு கோன் டைட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கோன் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக ஒரு செல்லோடேப் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஓவரால் பிக் பாருங்கள், உங்களுக்கு நீட் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம கோன் கொரியர் போடுறதுக்காக பேக் பண்ணிடலாம். ஃபைனலாக எங்களோட லோகோ வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.